3 மணி நேரம் அங்கேயே உட்காந்து அவனை வந்து கொண்டு வரேன்னு கடைசி வரைக்கும் அவனை கண்ணிலே காட்டலை. கேட்டால் ஹாஸ்பிட்டலில் மண்டையில் அடிபட்டு சீரியஸாக இருக்கான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு சரிங்களா. ஆனால் வந்து அப்படிப்பட்ட அவனுக்கு அடிபட்டவே கிடையாது. அவனுக்கு காலில் சின்ன சிராய்ப்பு தான் ஏற்பட்டது. அதுக்கு போட்டோ எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது சரிங்களா. நான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே போலீஸே எனக்கு வந்து அகைன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்புறம் வந்து இந்த டைம் ஆக வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆக எனக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாமே ஏற்பட்டு நானே வந்து என்ன பண்ணிட்டேன், இல்லை நீங்கள் கேஸே எழுத வேணாம், நான் வழியை பார்த்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை நானே வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாமலாம் இல்லை சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கலாம் நமக்கு தெரியும் சரிங்களா. அதாவது சட்டம் வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய நமக்கே இவ்வளோ இதாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய எனக்கே இந்த சுச்சுவேஷன் அமையுது. இப்போ நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாமல் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வ கோயில்கள்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. நம்மளுடைய குலதெய்வ கோயில்களில் வந்து பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க சரிங்களா. அதையும் வந்து நம்ம வந்து தடுக்கணும்.